Hi friends, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 5 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த 5 அப்ளிகேஷனுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் பெஸ்ட்டா இருந்தது அப்படிங்கறத வந்து மறக்காம கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிருங்க. அப்பதான் அடுத்த வீடியோ பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துவிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ரொம்ப ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஎஃப்எக்ஸ் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவை வந்து நீங்கள் இந்த இடத்துல வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கலெக்ஷனில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மேக் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேக் சைடு கேமரா வந்து ஆன் பண்ணிக்கிங்க. பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஸ்க்ரீனில் தெரியும். இந்த ஸ்டார்ட் பட்டனை நீங்கள் அமைக்கிறீங்க. இந்த ஸ்டார்ட் பட்டனை அமுக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பின்னாடி இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்களுடைய கையை வந்து பண்ணணும். ஸோ அது மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. இது ரெக்கார்ட் ஆனது வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். ஸோ சேவ் ஆன ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுக்கலாம், உங்களுடைய ஃபேஸ்புக் ஸ்டோரியில் வச்சுக்கலாம், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து ரொம்ப யூனிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு பாருங்கள் எக்கச்சக்கமான கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஒன் டைம் கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மேக்கிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவும் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் எப்படி வருதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரெண்டாவது அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீபேட் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு சில பர்மிஷன்லாம் கேட்கும். அந்த பர்மிஷன்லாம் கொடுத்துருங்க. பர்மிஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்காச்சும் நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் இப்போ நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் எக்ஸாமுக்கு மெசேஜ் பண்ணும்போது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் எக்ஸாமுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன். ஸோ மெசேஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீபேட் வந்துடும். இந்த கீபேடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த கீபேடில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க தீம் செட்டிங்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதில் எக்கச்சக்கமான கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் எது வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு நான் வந்து ஒரு தீம் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து யாருக்காச்சும் மெசேஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தீம் தான் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீபேடில் இருக்க ஒரு அட்வான்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கிரிக்கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைவாக என்ன மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கோ அந்த மேட்சோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷோ ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் சேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது சொல்லிட்டு அந்த கிரிக்கெட் ஸ்கோர் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை வந்து நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்துட்டு போயிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தேவையில்லை. இந்த கீபேட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் கிரிக்கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டிவி தான். லைவ் டிவி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ப்ரோ லைவ் டிவி மூவி டவுன்லோட் பண்ணுறது ஏதாச்சும் ஆப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் சொல்லியிருந்தேன் அது வந்து சரியாக ஒர்க் ஆகுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கோசரம் தான் இந்த ஆப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் லைவ் டிவி அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாட்டத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சிங்கம் டிவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ சிங்கம் டிவி அப்படின்னா சூர்யா நடித்த சிங்கம் படத்தை நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. அது ஏன் கொடுத்துருக்காங்க எது கொடுத்துருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. ஸோ இந்த இடத்துல லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கங்க. தமிழ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தமிழில் இருக்க டிவி எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். ஸோ இதோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டிவி. இதில் இருக்க தமிழ் டிவி எல்லாமே வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிவி கிடைக்கிறதில்ல. ஸோ நம்ம மக்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜி தமிழ் அண்டு விஜய் டிவி இந்த ரெண்டை தான் எதிர்பார்த்து வருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலேயே ஷோ ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ்.
இங்கே பாருங்கள் இதிலே வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த 2 டிவியை தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த தமிழ் ஆப்ஷனில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குறது கண்டிப்பாக இந்த டிவியாக தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அந்த சர்ச்சில் வந்து விஜய் டிவி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கினீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு ஜி தமிழ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜி தமிழ் அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா ஜி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிவி உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இதில் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே லைவ் டிவி பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மூவிஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹாட் ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மூவிலாம் இருக்கோ அந்த மூவி எல்லாமே இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் கட்ட தேவையில்ல. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழ் லாங்குவேஜை கிளிக் பண்ணுங்கள். தமிழில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விஜய் டிவியில் என்னென்ன மூவிஸ்லாம் ஓடுதோ அது எல்லாமே மேக்ஸிமம் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து லைவாக பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோமாளி மூவி இருக்குது. ஸோ அதில் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இதில் இருக்க மூவி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெச்டியாக தான் இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து நியூ மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மூவி இருக்குது. பட் நீங்கள் எதிர்பார்க்குற மூவி எல்லாமே வந்த உடனே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் தான். பட் ஓரளவுக்கு புது மூவி எல்லாமே இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஹெச்டி பிரிண்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம 4ஆவதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா மொழியுமே உங்களால் படிக்க முடியும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஸோ ஏன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்க்ரீனில். ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் இருக்கும்போது அது வந்து இங்கிலீஷில் இருக்கும். அந்த இங்கிலீஷில் இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியல அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஐக்கான் இருக்கும். இந்த ஐக்கானை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அந்த எந்த பாராகிராஃப் உங்களுக்கு தெரியலையோ அந்த பாராகிராஃப் மேலே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா தமிழாக மாறிடும். ஸோ இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வைக்கிறேன். ஸோ வச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே தமிழில் வந்துடுது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் இங்கிலீஷில் இருக்குது இல்லை ஹிந்தியில் இருக்குது, எந்த ஒரு லாங்குவேஜிலும் உங்களுக்கு தெரியாத லாங்குவேஜில் இருக்குது அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மொழி தமிழ் மொழியில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ வரக்கூடிய மெயில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயிலை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அந்த மெயிலில் வந்து என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே இப்போ இங்கிலீஷில் இருக்கனால தெரியல அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் காமிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தெரியல இல்லை வேறு மொழி தெரியல வேறு லாங்குவேஜ் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்ல. இந்த அப்ளிகேஷன் இருந்ததுன்னா போதும், கண்டிப்பாக நீங்கள் எல்லா லாங்குவேஜும் படிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம 5ஆவதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்பேப்பர் அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த வால்பேப்பர் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல ப்ளே பட்டன் அமுக்குங்க. ப்ளே பட்டன் அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் வந்து ஒரு ஆட் வரும். அதை முடிச்சதுக்கப்புறம் ஸோ அந்த வால்பேப்பர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும் போதே தெரியும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொன்றா மாற்றிக்கலாம். ஸோ இதில் மாற்ற உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைவ் வால்பேப்பராக வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வேறு ஒரு பேக்ரவுண்ட் வந்து மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த வால்பேப்பரை வந்து நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிடுச்சு. ஸோ என்னோடய மொபைலில் இந்த வால்பேப்பர் இருக்கிறத உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ரொம்பவே யூனிக்காக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வால்பேப்பர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ஷேர் பட்டன் அமைக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும்.